நோன்பு பெருநாள் காலத்தில் தீபகற்ப மலேசியாவிலிருந்து சரவாக், சபா மற்றும் லபுவான் செல்லும் விமானங்களுக்கு குறைந்த கட்டண நிறுவனமான ஏர் ஏசியா 400 ரிங்கிட்டுக்கும் குறைவான ஒருவழி கட்டணத்தை வழங்க முன்வந்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் இன்று அறிவித்திருக்கிறார். மார்ச் 28 முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை 90க்கும் மேற்பட்ட இரவு நேர விமானங்களில் 16,000 இருக்கைகளுக்கு ஏர் ஏசியா குறைந்த கட்டணத்தை வழங்குகிறது. அனைத்து மலேசியர்களுக்கும் விமான பயணத்தை இன்னும் அணுகக்கூடியதாக மாற்றுவதற்கான எங்கள் பணியில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்று அவர் கூறினார். அதிக டிக்கெட் விலைகள் குறித்த புகார்களுக்கு பதிலளிக்கும் வகையில் அரசாங்கம் வழங்கிய விமான கட்டண மானியங்களை ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். ஏர் ஏசியா போன்ற முக்கிய தொழில் நிறுவனங்களுடன் நெருக்கமாக பணியாற்றுவதன் மூலம் நாங்கள் தொடர்பை மேம்படுத்துகிறோம், பயண செலவுகளை குறைக்கிறோம், இறுதியில் மக்களின் நல்வாழ்வை மேம்படுத்துகிறோம் என ஏர் ஏசியாவின் இந்த ஆண்டிற்கான 2வது நிலையான கட்டண விமான முயற்சியை தொடக்கி வைத்த பிறகு அவர் இத்தகவலை வெளியிட்டார். இந்த நிகழ்வில் ஏர் ஏசியாவின் தலைமை செயல் அதிகாரி ஃபாரி மாஸ்புத்ராவும் கலந்து கொண்டார். கோலாலம்பூர் மற்றும் கூச்சேங், சிபு, பிந்துலு அல்லது மீரி, அதேபோல் ஜோஹர் பாரு மற்றும் கூச்சேங் மற்றும் சிபு இடையே ஒரு வழிக்கான விமான கட்டணம் 328 ரிங்கிட்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் மற்றும் கோத்தா கினாபாலு, சண்டகான் அல்லது தாவாவ், அதேபோல் ஜோஹர் பாரு மற்றும் கோத்தா கினாபாலுக்கிடையிலான விமான டிக்கெட்டும் 388 ரிங்கிட்டில் கிடைக்கவிருக்கின்றது.